இந்த மாரி ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல காலையில வெறும் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட சவுண்டோட ஏஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும். இது டெஸ்டினி ஃபார்ம் ஸ்டேஸ் ஊட்டியில இருக்கு. அண்ட் இதோட பார்ட் 1 வீடியோவை மிஸ் பண்ணாம செக் பண்ணுங்க. வர்த்தா இருக்கும். அன்னைக்கு நைட் நல்ல மழை. என்னடா அடுத்த நாள் நேச்சர் வாக் ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்களே, அதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா கரெக்டா காலையில கால் பண்ணிட்டாங்க. வி வர் சோ ஹாப்பி. என்னடா நம்ம முன்னாடி நாளே ரெசார்ட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோமே, பார்த்த இடத்துக்கே தான் திரும்ப கூட்டிகிட்டு போவாரோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா அவர் ரெசார்ட் உள்ளேயே இன்னும் டீப் டவுன் த ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு சுற்றி காமிச்சாரு. நிறைய பேர் எங்களை நேரில் பார்க்குறப்போ ஆர் டிஎம்ஸில் கேட்குறீங்க, நீங்கள் போகிறீங்க ஓகே, பட் குழந்தைய ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, இப்படி நிறையா ட்ராவல், ஃபுட், காலையில் எழுப்பி ஊரை சுற்றுறீங்க அப்படின்னு. பட் நாங்கள் அதை பாப்பாவுக்கு பழக்கணுன்னு தான் பண்ணுறோம். பாப்பாவுக்கு ஒரு 3.5 மந்த்ஸ்லேருந்தே நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட் மோஸ்ட்டாக ட்ராவலில் நாங்களே பேசிக்கான சில ஐட்டம்ஸ் குக் பண்ணிடுவோம். எப்பயுமே அவல், ரவா, ரைஸ், நட்ஸ் பவுடர், நட்ஸ் லட்டு அது எல்லாமே வச்சுருப்போம். அதை ரூம்லேயே மல்டி குக்கரில் குக் பண்ணிடுவோம். ட்ராவலில் கர்ட் ரைஸ், தால் கிச்சடி வித் ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் வாங்கிப்போம். அண்ட் மார்னிங் நைட்டில் பொங்கல், இட்லி, சப்பாத்தி வித் மில்க் ஆர் கர்ட் அண்ட் அங்கங்கே பனானா அண்ட் ஆப்பிள் வாங்கிப்போம். இப்போல்லாம் பாப்பா ட்ராவல்க்கு ஏற்ற மாதிரி அக்கஸ்டம் ஆயிட்டா. அண்ட் அவளும் வெளியே போகிறதுனா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். ஸோ வரி பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் பேபி வச்சுருக்கீங்கன்னா பயந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்காதீங்க. அவங்கள எல்லாத்துக்குமே பழக்கிறது எப்பயுமே நல்லது தான். இந்த கலர் இந்த ஆரஞ்சு கலர்ல வந்து 10 ரூபாய் அதுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த நேச்சுரலிஸ்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. இந்த ஜாபை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு சொன்னார். அண்ட் அங்கே வர பேர்ட்ஸ், பிளான்ஸ் பற்றி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது. அசோசியேட் பண்ணி ஒரு வேற ஸ்பீஷீஸாக ஃபார்ம் பண்ணியாச்சு. லைக் நேச்சர் வாக் முடிச்சோன்னே சரியான பசி. நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச அப்புறமா ஷீப் ஃபீடிங் ஆக்டிவிட்டி சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ அதுவுமே இருக்காதுன்னு நினச்சோம். பட் அதுவுமே அலோவ் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் போனோடனே ஷெட்லேருந்து ஒன்று ஒன்றா கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அங்கே ஷீப் ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க எனர்ஜி வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளை எங்கே போய் நிற்கணும்னு கரெக்டாக சொல்லி கீரைக்கட்டெல்லாம் கொடுத்து ஃபோட்டோக்கு எப்படி இருக்கும்னு கரெக்டாக நம்மளை கைட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் 2 பேரையும் வேற நிற்க வச்சு அவங்களே வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்து கொடுத்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் கிட்ட இருந்து பார்க்குறப்போ அது கீரைக்கட்டை எடுக்கிறப்போ நல்லா ஹெவியாகவே இருந்தது. ஸோ அதனால் லைட்டாக பயமாக தான் இருந்தது. இதுதான் அவங்களோட ஃபிஷ்ஷிங் பாண்ட். பட் அன்னைக்கு அந்த ஆக்டிவிட்டி அவைலபிளாக இல்லை. ஃபைனலி அன்னைக்கு இருந்த வரைக்கும் எங்களால் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செக் அவுட் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க எல்லாரோடையும் ஃபோட்டோ, வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
டெஸ்டினி ஃபார்ம் ஸ்டேஸில எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப மெமரபிளா இருந்தது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.